இப்போ சீசன் 2 எபிசோட் 3. ரக்கேல் டோக்கியோ கிட்ட யார் அந்த ப்ரொஃபஸர்னு கேள்வி கேட்டோடனே அவள் அதிர்ச்சியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அடுத்து ப்ரொஃபஸர் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே ஒரு போலீஸ்காரங்க வந்து, எங்கள் சார் மேலேயே கை வச்சிருக்கல, குறைஞ்சது உனக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனையாவது நாங்கள் வாங்கி கொடுத்துருவோண்டான்ற மாதிரி கத்துவாங்க. நான் என் லாயர்கிட்ட பேசலாமான்ற மாதிரி கேட்பாரு. உன்னால் அவர்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், என்னோட ஃபோனில் தான் நம்பர் இருக்கு, என் ஃபோன் கொஞ்சம் தரீங்களான்னு ஃபோன் எடுக்க போயிடுவாங்க. பாவம் அந்த பொண்ணு போயும் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. வச்சு அவளை என்னென்ன விசாரிக்க போறாங்களோ தெரியலன்ற மாதிரி இவன் கேள்வி கேட்டுன்னு இருக்கா. வெயிட் பண்ணி பார்த்தா தானே தெரியும்ன்ற மாதிரி ப்ரொஃபஸர் ஒரு லுக் விடுறாரு. அடுத்து ப்ரொஃபஸர் எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மாத்தி காட்டுவாங்க. ப்ரொஃபஸர் இந்த மாதிரி எல்லாருக்கூடயும் பேசிட்டு இருந்தாருன்னா அந்த பிளான் போட்ட 5 மாசத்துல நடந்த கதை தான் இது. எல்லாம் முடிஞ்சது, போய் சாப்பிடுங்கன்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பிச்சு விடுறாரு. எல்லாருமே போகும்போது ரியோ மட்டும் நிறுத்தி, ஒரு சில விஷயம் செட் பண்ண வேண்டியது இருக்கு, என் கூட வான்ற மாதிரி அவர் ஃபோன் கால் பேசுற இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. நிறைய கேஜெட்ஸ்லாம் அவர் தான் வாங்கி வச்சிருக்காரு. இது குப்பை மாதிரி இருக்கு, இதையே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்பான். சரி, தேவையில்லாமல் கேள்வி கேட்காம இதை அசம்பிள் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி இவன் தான் செட் பண்ணியே தரான். இப்போ நீங்கள் போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ராயல்மெண்ட்டுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸும் சேஞ்ச் ஆகி கேட்கும்ன்ற மாதிரி சொல்லுவான். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ட்டு அவர் பேசி பார்ப்பாரு. முதல்ல ஒரு குழந்தை வாய்ஸ், அப்புறம் லேடி வாய்ஸ்ன்னு வரும். இதை கேட்டு ப்ரொஃபஸர் டென்ஷன் ஆவாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே இருங்க மாத்திரன்ட்டு கரெக்டான வாய்ஸை மாற்றி கொடுத்துருவான். சரி, டார்க் வெப்குள்ளே போனோம். ஒரு சில கன்னு வெப்பன்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. இவன் தான் ஹேக்கரில் எப்படியோ உள்ளே கூப்பிட்டு போயிடுவான். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கு, பாம்லாம் இருக்கு, இங்கே ஒரு டேங்கர் இருக்கு பாருங்க, இதை மட்டும் வாங்கிட்டு ராயல்மெண்ட்டுக்குள்ளே போனால் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் தேவையில்ல, நான் சொல்கிற கன்னை மட்டும் வாங்கன்ட்டு கன்னோட நேம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு ராக்கெட் லான்ச்சர் மிசைல் இருக்கு, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் ராயல்மெண்ட்டுக்குள்ள இறங்குனா படத்துல வர மாதிரி வேற லெவல்ல இருக்கும், எல்லாருமே மிரண்டுருவானுங்கன்ட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆகி சொல்லுவான். இதெல்லாம் பாக்குற ப்ரொஃபஸர் இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அடுத்து இவர் நைட்டு ட்ரெஸ் மடிச்சிட்டு இருக்கும்போது டோக்கியோ வந்து கத்துவா, எதுக்கு ரியோ பிளானை விட்டு தூக்குனீங்க? அது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, புரியுது, ஆனா எனக்கு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் தான் அவன் கூட 5 மாசமா வேலை பார்த்துருக்கேன். அவன் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், எல்லாமே கேம் பிளே மாதிரி பார்க்குறான். ரியலான களத்தில் போய் அங்கே உயிர் போயிடுச்சுன்னா கேமில் இருக்கிற லைஃப் மாதிரி திரும்ப நமக்கு வராது. அவன் சீரியஸ்னஸ் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக இருக்கான்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்வார். அப்போ நீங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கிறது அர்த்தமா? கலர் வைஸாக ட்ரெஸ் அடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், பேப்பர் பொம்மை, அது ஆரிகாமி ஜாப்பனீஸ் ஸ்டைலில் செய்கிற பொம்மைகள், அதில் கை வைக்காதன்ற மாதிரி கோவப்படுவார். அப்போ சரி, ரியோ இல்லைன்னா நானும் இந்த பிளானில் இல்லை, நானும் இதுலேருந்து விலகிடுறேன், நானும் அவ்வளோ மெச்சூர்டான பொண்ணு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவா. யாருமே இங்கே அவ்வளோ மெச்சூர்டானவங்க இல்லை, எல்லாருமே இங்கே இன்மெச்சூர்டாக தான் இருக்காங்க. நமக்குள்ளே இருக்கிற இந்த வித்தியாசங்கள் மட்டும்தான் நம்மளை ஸ்பெஷலாக மாற்றுதுன்ற மாதிரி கேட்பா. இல்லை, நம்மளை டிஃப்ரெண்ட் ஆக்குது, எல்லாரை விட நம்ம வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் அவனுன்ற மாதிரி ஒத்துப்பாரு. சரி, எனக்கு புரியுது, அது என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவன் கதவுக்கு பின்னாடி தான் இருக்கான்ற மாதிரி கதவு திறப்பா. அவன் ஓடி வந்து ப்ரொஃபஸருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு, தேங்க்ஸ் ப்ரொஃபஸர், என் மேலே இருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்புறம் இங்கே ப்ரொஃபஸர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோனை பார்த்து லேண்ட்லைனை யூஸ் பண்ணி கால் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் லாயருக்கு ஃபோன் பண்ணல, ரக்கேலுக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்காரு. ரக்கேல் கிட்ட நான் பேசணுன்னொன்னே அங்கே இருக்கிற ஒரு ரக்கேலை கூப்பிடுவார். ரக்கேல், நான் தான் சால்வா பேசுகிறேன், இப்போ நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் ஜெயிலு என்னென்னவோ பேசுகிறாங்க, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட நான் சண்டை போட்டேன், அவரை நான் அடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்வார். இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க? கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் இருங்கன்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. டோக்கியோ கிட்ட போயிட்டு, இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, ஒழுங்காக ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுன்ற மாதிரி கேட்பாங்க. நான் தடவையாக ப்ரொஃபஸரை பார்த்தேன், அப்போ என் வீட்டில் நிறைய போலீஸ் நின்றுட்டு இருந்துச்சு, தேவதை மாதிரி அவர் வந்து என்னை காப்பாற்றினாரு. ஓ இல்லை, இன்னும் பழைய கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்கூலில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு பையன் ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டான், ஆனால் அவனுக்கு தண்டனை தராமல் எனக்கு கொடுத்தாங்க, அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுதுன்ற மாதிரி வேணும்னு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இங்கே ப்ரொஃபஸர் பாவமாக உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு, உண்மையிலேயே நீ போலீஸ்காரரை அடிச்சியாப்பான்ற மாதிரி கேட்பாரு. ஆமான்னு தலையாட்டுவாரு. பாதுகாப்புக்காக அடிச்சேன்னு சொல்லு, வெறும் தற்காப்புக்காக தான் சண்டை போட்டேன்னு சொல்லு, இல்லைனா உன்னை பிரித்து மேஞ்சிருவாங்க. அப்படி சொல்லணுன்னாலும் உன்னோட உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லையன்ற மாதிரி ஒரு ஹிண்டை தராரு. சில ஐடியாஸ் போகிற போக்கில் தான் கிடைக்கும் போல இருக்கு. உடனே போலீஸ்காரரை பார்த்து, இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்குறாரு. இந்த பக்கம் ரியோ வந்து மயக்கத்தில் இருக்கான். எதுக்கு இவனுக்கு ஊசி போட்ட? இவனும் கண்ட்ரோலை மீறி போகிறான், இவன் வெளியே போனால் செட் ஆகாதுன்ற மாதிரி கிளம்பி போப்பான். இப்போ நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நைரோபி கத்துவா. இங்கே பாரு, டோக்கியோ வாயை திறக்காமல் இருந்தால் அவளோட ஷேர் அவளுக்கு போய் சேரும். அவளும் ஒன்றும் போலீஸில் மாட்டல, நீ தாண்டா ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளி விட்ட, காட்டில் இருக்கிற சிங்கத்துக்கு மான இறைய அனுப்புகிற மாதிரி அவளை வெளியே விரட்டி விட்ட. இப்போ அவள் கோவத்தில் போட்டு கொடுத்தானா நம்ம வெளியே தப்பிக்கிற இடத்துல போலீஸ் நிற்கும், நம்ம டனலை யூஸ் பண்ணி தான் தப்பிக்கிறோன்னு அவள் சொல்லிடுவான்ற மாதிரி கோவப்படுவா. நான் தான் இந்த இடத்துக்கு லீடரு, நான் சொல்கிறது தான் கேட்கணும், நீ ரொம்ப பேசாத நைரோபி, இல்லைனா அவங்க 2 பேருக்கு நடந்தது தான் உனக்கும் நடக்கும். ஏதோ டோக்கியோ உடம்புக்குள்ள இறங்கின மாதிரி பேசுற, இவனை பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மறுபடியும் கேம்ப்ல கட்டுறாங்க. ரக்கேல் டோக்கியோக்கு நிறைய ஆஃபர் தரா.
நீ மட்டும் உன்னோட பிளானை கரெக்டாக எங்ககிட்ட சொல்லிட்டனா உன்னோட தண்டனையை குறைப்போம். உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், நீ தகவலை சொன்னால் உனக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இங்கே ஜட்ஜை கொஞ்ச நேரத்தில் நான் கூப்பிடுவேன், உனக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணி உன்னை ஜெயிலில் போட்டு அடைச்சிருப்போம். கடைசியாக ஒரு சஜஷன் தரேன். கண்ணை மூடி யோசிச்சுப்பாரு. உன்னுடைய சந்தோஷமான நினைவுகள், ஒரு பெருமூச்சுக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவள் ஃபுல்லாக ரியோ கூட இருந்ததான் தான் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ரியோ கண்ணை திறந்துட்டு தண்ணின்னு கேட்பான். பக்கத்துலேருந்து நைரோபி தான் எடுத்து கொடுப்பா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் டோக்கியோ தான். அவகிட்ட நம்பி சொன்ன ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னா, என்னை காயப்படுத்து இந்த மாதிரி சொன்னா. இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். என் குழந்தைய என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைக்கு என்ன அடையாளம் கூட தெரியாதுல்லன்ட்டு ரொம்ப கண்கலங்கிற மாதிரி பேசுவா. ரியோ உடனே ஆறுதலாக பேசுவான். இங்கே பாரு, உனக்கு வயசு இருக்குது, உன் பையனை நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட நிறைய காசு இருக்குது, உனக்கு என்ன வேணா நான் வாங்கி தரேன்னு சொல்லு. அவன் உன்னை நம்புவான். அப்புறம் நீ இன்னும் ஒரு சில குழந்தைங்களை பேத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து ப்ரொஃபசர் வாஷ்ரூமுக்கு வராரு. அங்கே அவரோட சாக்ஸை கழட்டி அங்கே இருக்கிற சோப்பு கட்டிங்களை அதுக்குள்ளே போடுறாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தா அதை வச்சு ஓங்கி அவர் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிறாருங்க. பயங்கரமான வலி இருக்கும், இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டு அடிச்சுக்கிறாரு. அடுத்து ரக்கேல் ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கே பாரு, உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நான் தான் முதல்ல சண்டையை வலிச்சேன், தேவையில்லாம நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ அவர் அடிச்சியா? நீ பாரு, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சண்டைக்காரன்லாம் இல்லை, ஓரளவுக்கு நானும் அடிச்சேன்னு சொன்னோன்னே ரக்கேலுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். ஆனால் போலீஸ் அடிதான், செம்ம வலி தெரியுமான்ற மாதிரி சொல்வார். அவன் உன்னை அடிச்சானான்ற மாதிரி அவரோட காயத்தை பார்த்துட்டு உடனே எக்ஸஸ் பண்ணிக்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. யாரை கேட்டா அவர் மேலே கை வச்ச? இங்கே பாரு, நான் அவன் மேலே விரல கூட வைக்கல, அவன் தான் என்னை போட்டு அடித்தான், அவன் மேலே கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்ற மாதிரி கத்துவாரு. ஒழுங்காக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு, நீ வாங்கு, கோர்ட்டில் என் மேலே கொடுத்துருக்கல, அதை வாங்கினா நான் வாங்குறேன். அவரை காயப்படுத்திட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் அவனை காயப்படுத்தல, அவன் கண்ணாடி போட்ட புரூஸ்லி தெரியுமா, என்ன அடி அடிச்சா என்னன்ற மாதிரி கத்துவாரு. வெளியே வா, நான் காயத்தை காட்டுறேன்ட்டு வெளியே கூட்டின்னு போயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த ஆளை அடிச்சிருக்காரு. இதை யாருமே கேட்கவே இல்லை, டாக்டர் கிட்ட கூட்டின்னு போய் காட்டல. சால்வா, காயத்தை காட்டுங்கன்னு சட்டையை கழட்டி ப்ரொஃபசர் காட்டுறாரு. நெஞ்சில் ரிப்ல ஃபுல்லாக காயமா இருக்கு, கம்ப்ளைண்ட் எழுதுங்க, இப்போ இந்த போலீஸ்காரர் மேலே நான் கம்ப்ளைண்ட் தரேன்ற மாதிரி ரக்கேல் கத்துவாங்க. ரக்கேல் நான் அடிக்கல, கொஞ்சம் இருன்ற மாதிரி இவர் பேச போனா ரக்கேல் கேட்க மாட்டாங்க. சரி, நான் என்ன கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், அவ்வளோதானே, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு ஒத்துப்பாரு. அடுத்து ப்ரொஃபசர் கையில் இருக்க லாக்கப்பை கழட்டிடுவாங்க, அவர்கிட்ட வாங்கின எல்லா பொருளையும் கொடுத்துருவாங்க. ரக்கேல், நான் பயப்படுறேன்னு நினைக்காத, ஆனால் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் இங்கேருந்து வாங்கியிருக்காங்க, அதுவும் எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்பாரு. அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதில் தானே இருக்குது, அதை எடுத்து கொடுங்கன்ட்டு அதை வாங்கி கிழிச்சு ப்ரொஃபசர் கையில் கொடுத்துட்டு ப்ரொஃபசரை கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டோக்கியோ மைண்டுக்குள்ளே மாட்டி விட்டுறலாமா, அவங்கள மாட்டி விட்டுறலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ப்ரொஃபசர் என்னை நம்புன்னு சொன்ன விஷயம் மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே சொல்ல வர மாதிரி வருவா. ஏதாவது சொல்ல போறியா? ஆமாம், ரொம்ப பசிக்குது, சரியா சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணி தரீங்களான்ற மாதிரி கேட்பா. இந்த பக்கம் ஆர்த்தரை புலம்பலை நிறுத்தவே மாட்டாங்க. பணத்தை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, அடிபட்டிருக்கு இருந்தாலும் என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் ஒய்ஃப் அப்போவே போவாதுன்னு சொன்னான், கேட்டேன்னான்ற மாதிரி புலம்புவான். இதெல்லாம் கேட்டு ஆலிசன் பார்க்கர் கத்துவா. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா, உன் புலம்புல என்னால் கேட்கவே முடியல, செம்ம கடுப்பாகுதுன்னு டீச்சரே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன் இப்படி பேசுறேன்ட்டு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களை எப்படி மாத்திச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இப்போதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நானும் எல்லா தடவையும் புலம்பிட்டு தான் இருந்தேன், எனக்கு ஸ்கூல் சரியில்லை, என் ஃபேமிலி சரியில்லைன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் பண்ணோம். நான் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன நானே காயப்படுத்திப்பேன், அது மூலமாக அவங்க டாக்டரை வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேன், அவங்க பட்டன் அழுத்தின 4வது செகண்ட் அந்த டோர் திறக்கும், அது மூலமாக நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன்ற மாதிரி சொல்லுவா. நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னா அவங்க ஒரே செகண்டில் கண்ணை வச்சு 40 பேரை சுட்டு கொல்லுவாங்களேன்ற மாதிரி ஆர்த்தர் சொல்லுவான். அதையும் பார்க்கலாமேன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே பெர்லின் ப்ரொஃபசருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அந்த பக்கம் ப்ரொஃபசர் ஃபோன் எடுக்கல. அதே டைமில் ரியோ பைத்தியகரத்தனமாக ஒரு வேலையை பண்ணுறான். அங்கே இருக்கிற ஹாஸ்டேஜ் கிட்டலாம் வந்து, எல்லாரும் 1 மில்லியன் பணம் உங்கள் வீடை தேடி வரோன்ட்டு ஆசையாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே வராது, சிரிச்சுக்கிட்டே உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க, வேலை செய்ய அடியால் வேணும்னு தான் நாங்கள் போய் சொன்னோம், வெளியே போகணும்னு நினச்ச நிறைய பேரை நாங்கள் கீழே கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்கோம், இதே மாதிரி தான் உங்களையும் அடைச்சி வைப்போன்ட்டு தேவையில்லாமல் பேசி விட்டுருவான். இதெல்லாம் கேட்டு எல்லா ஹாஸ்டேஜும் பேனிக் ஆகிடுவாங்க. பெர்லின் அங்கே வந்தோன்னா கன்னை வச்சு மிரட்டுவான். நீ ரொம்ப மோசமாக பண்ணுறேன்னு சொல்லும் போதே பின்னாடி ஹெல்சிங்கி மண்டையிலே அடிப்பான். நீ பண்ணதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம். இவனை கூட்டின்னு போய் ஹெல்சிங்கின்னு ஹெல்சிங்கி தரத்தரன்னு வலிச்சு கூட்டின்னு போயிட்டு இருக்கான். அடுத்து ரக்கேல் ப்ரொஃபசரை காப்பாற்றிட்டு அந்த கேம்புக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த உயர் அதிகாரியை பார்த்து, ஏஞ்சல் அந்த டீ ஸ்பூனை பற்றி ஏதாவது உங்ககிட்ட விஷயத்த சொன்னானான்ற மாதிரி கேட்பாங்க. எந்த ஸ்பூனுன்ற மாதிரி தான் இவரும் ஆச்சரியமாக கேட்பாரு. அவன் ஏதோ ஒரு லீடை கண்டுபிடிச்சிருக்கான்,
அந்த ஸ்பூன்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த கார்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆயிருக்கு. அந்த ஆள் யாருங்கிற விஷயம் ஏஞ்சலுக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் தெரியுன்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போதான் ரியோட போட்டோவை பாக்குறாங்க. உடனே டோக்கியோ கிட்ட போயிட்டு, நீ உள்ள இருக்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறியா இல்லனா இந்த ரியோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? இந்த போட்டோல பார்த்தாலே தெரியுது உங்களுக்குள்ள காதல் வலிஞ்சு ஓடுது. உனக்கு கொடுத்த அதே ஆஃபரை நான் ரியோக்கும் தரேன். அவனுக்கும் தண்டனையை குறைக்கிறேன். அப்புறமா நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலான்ற மாதிரி ஆப்ஷன் தருவாங்க. இவளும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் இவனை கூப்பிட்டு வந்து, உன்ன மாதிரி ஒரு ஆள் உயிரோடயே இருக்க வேணான்னு கண்ணை முன்னாடி நீட்டுறாங்க. உன்னை சுட்டு கொள்றேன்னு கை நடுங்குது மருந்து போடாம. வேணா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உன்னை சுடுறேன். எனக்கு டோக்கியோ மேல நம்பிக்கை இருக்கு. அவ உண்மையை சொல்லவே மாட்டா. ஆனா நீ வெளியே போனேன்னு வச்சுக்க பிரச்சனை வளர்ந்துரும். உன்னை போட்டா போதுன்ற மாதிரி கன் எடுத்து சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டைமில் நைரோபியும் டென்வரும் இங்கே வந்துருவாங்க கண்ணை இறக்குன்ட்டு. இதே டைமில் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ப்ரொஃபஸர் வந்து ஃபோன் அடிக்கிறார் போல இருக்கு. அவரும் அங்கே இருக்கிற கேமராவை யூஸ் பண்ணி பெர்லின் கண்ணை நீட்டிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. இப்போ கண்ணை மட்டும் நீ இறக்கலன்னு வச்சுக்கேன், இதாக இருக்கு பாரு உன்னோட மருந்து. இந்த மருந்தே நான் கீழே போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்கும். என்ன நீயும் டோக்கியோ மாதிரியே பண்ணுற? பொண்ணுங்க நாங்கள்லாம் ஒரே மாதிரி தான்டா, அமைதியாக இருப்போம். ஆனால் கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன் பேயாட்டம் ஆடிடுவோம். ஒழுங்காக நிறுத்துறியா இல்லையான்னொன்னே அவன் கண்ணை வச்சு சுட்டு தள்ளிடுறான். ஆனால் ரியோவை சுடலை, பக்கத்தில் இந்த பேப்பர் பண்ணில் தான் சுட்டிருப்பான். இந்த பக்கம் கேம்பில் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. இவளுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புகின்ற மாதிரி எந்திரிச்சு போறா. அவர் பேர் சர்ஜியோன்ற மாதிரி ப்ரொஃபஸரோட பேர் சொல்லி கத்திடுறா. என்ன சொன்ன? ப்ரொஃபஸரோட பேர் சர்ஜியோ. அவரோட அப்பாவோட பிளான் தான் இதுன்ற மாதிரி உண்மையை சொல்றா. என்ன சொன்ன? இன்னும் சொல்லுன்ட்டு ஆர்வமாக கேட்பாங்க. அப்போ ராயல்மெண்ட்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுன்னு போலீஸ்காரர் சொல்லுவார். ரக்கேல் போய் பேசினா ப்ரொஃபஸர் தான் பேசுறாரு. அது ஸ்பீக்கரில் தானே இருக்கும், எல்லாருமே கேட்பாங்க. விசாரணைலாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது சர்ஜியோன்னொன்னே ப்ரொஃபஸர் அமைதியாயிடுவார். இதானே உங்கள் பேர்? கரெக்டு தான், நல்லா கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிங்க, நான் ரொம்ப லக்கியான பர்சன். அதை எப்போவுமே மறந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து டோக்கியோவுக்கு தான் அவர் சொல்கிறாரு, கைவிட மாட்டேன்ட்டு சொல்லாமல் சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களோட விசாரணையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, அப்புறமா பேசலான்ற மாதிரி ஃபோனை வைக்கிறாரு. ப்ரொஃபஸரை பற்றி எதுவும் சொன்னியே, இன்னும் சொல்லு தகவல்ன்ற மாதிரி கேட்பாங்க. 17 டன் வெடி மருந்து நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம். கரெக்டாக 12 மணிக்கு செதற விட போகிறோம். அங்கே இருக்கிற எல்லா இடமும் வெடிச்சு செதற போகுது. ஒரு பாஸ்டரை வர சொல்லுங்களேன், நான் பாவ மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி கேட்பா. இவளை கொண்டு போய் லாக்அப்பில் ஆடைங்கன்னு கத்தி அமிச்சோன்னா அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து பெர்லின் ஃபோன் எடுத்துடுறான். செக்அப் கால் தான் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கு? இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி டோக்கியோவை விசாரிக்கிறாங்க வெளியே அந்த மாதிரியா, இல்லை ரியோவை கொலை பண்ண ட்ரை பண்ணி அந்த மாதிரியா? பெர்லின், அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணுன்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்படியே டப்புன்னு ஒரு சத்தம். நைரோபி மண்ணையிலே கண்ணை வச்சு போட்டா. ப்ரொஃபஸர், நான் நைரோபி பேசுகிறேன். பெர்லினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்போத்துலேருந்து நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். நான் தான் இங்கே எல்லாமே. பெண்களோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு நைரோபி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனவா சொல்கிறா. இதோட சீசன் 2ஓட எபிசோட் 3 முடிக்கிறாங்க.